இது என்ன வாழை? இது நேந்திரன், நாட்டு நேந்திரன். ஆமாம். நம்ம கன்னியாகுமரி மொத்தத்திலே ஒரு மருந்து ஒரு உரம் தான் வச்சு தண்ணே. ஒரு சாணி உரமும் டாக்டர்ஸ்லாம் ஒர்க்காக கொடுத்து ஒர்க்காக ஸ்ப்ரே பண்ணியிருக்கு. ஓகே, மொத்தமே இவ்வளோதான். காம்ப்ளெக்ஸ் எதுவுமே வைக்கல? ஒன்றுமே உரமே சாக்கரமே வைக்கல, ஒன்றுமே வைக்கல. வைக்க ஒன்றும் செய்யாமல். உங்களோட இது எதிர்பார்த்து இப்போ எப்படி இருந்துச்சு, இதில் எப்படி வந்திருக்கு? எதிர்பார்ப்பு வந்து வாழை குலைக்குமா குலைக்காதுன்னா இருந்து இதில். ஆமாம், ஏன்னா வடிகால் சரியாக கிடையாது. ஓகே, மழை இருந்து இல்லை. திருப்தியாக இருக்கா இப்போ நம்ம இந்த ஏரியாவில்? நல்லா இருக்குன்னு என்ன பக்கத்தில் கிடக்கலண்ணே. என்ன வாழையை பாருங்க, அதே போல் தான் கிடக்கு. இது பார்த்து நம்ம வாழையை பார்த்து செய்ய அப்படி போங்க. பக்கத்து என்னது வாழைண்ணே, பக்கத்து தோட்டத்தில் தான் நமக்கு இந்த நோயினால வாழையெல்லாம் ஒடிய தொடங்கியாச்சு. ஓ, நம்மளுக்கு ஒரு வாழை ஒடியல. நல்ல இன்னும் மரத்தில் யாரெல்லாம் நமக்கு மரத்தில் தலைப்படி யாரு கிளை வெட்டலாம், மேலே ஏறி கொலை வெட்டலாம். கால் 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 பார்த்து ஏதோ கீழே இது ரசகலி. ஆமாம், நல்ல தண்டு நல்ல ஊக்கமாக வந்து. ஆமாம். இதுக்கெல்லாமே ஒரு மருந்து தானே கொடுத்தேன். ஏன்னா நம்ம குலைச்ச பிறகு தான் நம்ம பண்ண தொடங்குனது தானே, குளிச்சு பண்ண தொடங்குனது. ஓகே, அதுக்கு பிறகு எல்லாமே இல்லை. இருந்தாலும் நல்ல வாழை எல்லாருமே கேட்டாங்க வந்து, வாழை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கே பாருங்க, அந்த அங்கெல்லாம் தோட்டங்கள் ஒடிய தொடங்கிட்டு. வாழை. ஆமாம், நோயினால. அது ஃபுல்லாக கெமிக்கல் ஃபீல்டு. ஆமாம், இதே போல தான் எனக்கும் இருக்க முன்னாடி. அவ்வளோ ஒன்று பாதியாட்டு ஒடியதும் தோட்டங்கள். இந்த வட்டியெல்லாம் ஒரு வாழை ஒடியில்லை, கடையில். ஆமாம், சல்லு கொலையே வெட்டல. நான் கொலை வெட்டிய தோட்டமும் அப்படிதான். அங்கே வெட்டு முடிஞ்சது. ஆமாம், வெட்டிய தோட்டமா சல்லு கொலையே கிடையாது. எல்லாமே விளைச்சலான கொலை தான் வெட்டியது. அதான் ரெண்டு மருந்து. டாக்டர் சைல் விவசாயிகள் ஒரு விவசாயிகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது? டாக்டர் சைல் வந்து ஒரு விவசாயிகளுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஆமாம், அந்த இது ஒரு அண்ணங்காரன் தான் சொன்னேன். சரி சரி பார்ப்போம். நீங்கள் வந்து கேட்டேன், வாழை பழுப்பு இலை பழுப்பு இல்லை, இலை புள்ளி அடிக்கும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் மருந்து யூஸ் பண்ணி கேட்டுக்கு இப்படி சொன்னேன். அதுக்கடுத்து ஒரு பதிலுமே இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கு உங்களுக்கு? ஆமாம், நானே எப்போ தென்னை மரமே நல்லா இருக்கு. ஆமாம், தென்னை மரம் நல்லா இருக்குது. தென்னைக்கெல்லாம் விட வாழை விட்ட மருந்து தான் தென்னைக்கெல்லாம். இதெல்லாம் பாருங்க நல்லா வளர்ச்சி. நல்ல ஷைனிங் பாருங்க இது. ஆமாம், சரியான ஷைனிங் கலர். இதுக்கெல்லாம் ஒரு மருந்து தானே விட்டது, அடித்து ஒரு மருந்து ஸ்ப்ரே. இதுக்கெல்லாம் மருந்து. ஆமாம், விட்டு ஒரு மருந்து அடித்து ஸ்ப்ரே பண்ணது. கால் கிடக்கு. இனி எல்லாத்துலேயுமே ஒரு பக்க கண்ணு விட்டு தான் வேலை செய்ய போகிறேன். விட்டு டாக்டர் செலவு ஊற்றிட்டு கண்ணே நல்லா இருக்கலாம். எல்லாம் ஒரு கண்ணை விட்டுட்டு மீது விடையெல்லாம் இலக்கி தள்ளணும். இல்லாட்டி ஒரு மருந்து விட்டும்போது வாழை தானே குலைச்ச பருவம் ஆயிரும். உடனே ஒரு வாரம் வச்சும்போது. செவ்வாழை எப்படி இருக்கு? செவ்வாழையும் நல்லா இருக்குண்ணே. சாம்பிளுக்கு நட்டே தான் செவ்வாழை. இந்த மண்ணுக்கு செவ்வாழை வராதுன்னு சொல்ல வராது. இந்த மண்ணுக்கு. ஆமாம், ஈல்டு வரல, ஆனால் வாழை நல்லா ஊக்கமாக நிற்கி. அதுலேயும் சோலை தெங்க மூடு. ஓ, தெங்கு இருந்தாலும் வாழை பாருங்க இப்படி இருக்கு. தென்னை மூட்டுலேயும் நல்லா வந்துருக்கு. ஆமாம், ஆனால் ஈல்டு வரல, இனிதான் வரும். ஆனால் வாழை இல்லை ஊக்கமாக இருக்கு. இனி உரம் வச்சு ஒரு மருந்தோட விடும்போது செம்மத்தனமாக ஆயிருக்கு. கண்ணு பற்றி சொல்லுங்க. கண்ணு வந்து நறுக்கலண்ணே. 1 2 3 4 6 7 8 9 கண்ணு இருக்குது ஒரு முட்டில். நார்மலாக பண்ணும்போது எவ்வளோ கண்ணு? நார்மலாக இதுவரை சோப்பு பண்ணது கிடையாதுண்ணே. மற்ற வாழையில் மற்ற வாழையில் 3 4 5 இருக்குது நேந்திர வாழை. இப்போ நேந்திர வாழையில் பார்த்தா 10 15 வாழைக்கண்ணு இருக்கும். நீங்கள் ஒரு முன்னாடி கெமிக்கலில் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 4 கண்ணு 5 கண்ணு இருக்கண்ணே முட்டுக்கு. இது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கண்ணு இருக்குது. 12 கண்ணு. ஆமாம், பெரிய அளவாக கொட்டியானும் இல்லை. இல்லைன்னா சும்மா இதில் மருந்து வைக்கலன்னா கொட்டியானும் விழும். ஓகே, வாழை இப்போ அந்த இது பிரச்சனையும் கிடையாது. ஒன்றுமே இல்லை. உரமே வைக்கல. ஒன்றும் மண்டையெல்லாம் மேலே தான் இருக்குது. மண்ணும் போடலாம். அந்தளவு மெயின்டைன் பண்ணாமே டாக்டர் சைடில் கொண்டு வந்துருக்கீங்க. செலவு கம்மியாக. மொத்தத்தில் ஒரு சாணி உரம் போட்டால் தான். மொத்தத்தில் நம்ம எல்லாமே இந்த இதில் வந்து எல்லா வாழையும் இருக்குது நமக்கு. ஆமாம், எல்லாமே டாப்பாக எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆமாம்,
இன்னும் ஈல்டு வரும்போது நல்லா கொலை பண்ணணும். வாழை ஊக்கமாக இருக்குல்ல, அரை வாழை ஸ்டேஜ் தான் ஆச்சு. செவ்வாழை. ஆமாம், புதிய வர ஸ்டேஜே இல்லை. ஓகே. அதுவும் செவ்வாழையில் வரான்னு சொல்லுவாங்க. செவ்வாழைனா நல்லா இருக்குது, இந்த சாம்பல் மண்ணுக்கே நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே. இந்த சாம்பல் மண்ணுக்கு. ஆமாம், செவ்வாழைன்னா செம்மண்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். செம்மண்ணில் தான் செவ்வாழை நடுவாங்க. இங்கே பார்த்தா சாதா மண்ணுக்கே கொண்டு வந்து நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. பக்க கண்ணே என்ன பாருங்க நல்லா இதாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. நான் தான் இப்போவுமே ஒரு கண்ணை விட்டுருக்கேன், பக்க கண்ணே. ஓகே, நல்லா திருப்தியாக இருக்கு நம்ம எல்லாமே. விவசாயிங்க நிறைய பேர் சந்தேகம் கேட்காங்க டாக்டர் சாயில் பற்றி. இது வேலை செய்யுமா செய்யாதா? உங்களோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னைய காண்டாக்ட் பண்ணீங்களா? அப்போ உங்களோட மனம் எப்படி இருந்துச்சு? எப்படி என்கிட்ட இது அண்ணே அதை மருந்தை ஊற்றி நான் வந்து கலக்கும்போது விட்டாலும் சொன்னேன், என்ன அது சாம்பலை கலக்கி வச்ச போல இருக்கு அப்படின்னு. அதை ஊற்றி 2 நாள் கலைக்கும் போது அது தெரியுது. இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி பச்சை நேரம் அடித்து தழுப்பு வரது தானாலே தெரியுது. முதல் வாட்டி நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கினீங்கல்ல? ஆமாம். அதோட அனுபவம் எப்படி இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கி? அதான் சொல்லல, நீங்கள் வாங்கி உள்ள வச்சுட்டு விட்டாலும் இன்னும் தான் கலக்கி விட்டோம். கலக்கி விடும்போது அதுக்கு முடியத்தோறும் வனம் இந்த ஒரு மனமே இல்லை, வாடகை இல்லை, ஒன்றுமே இல்லை. திருன்னு உள்ள இந்த சாம்பல் பொடி கிடந்த போல தான் இருந்து. எல்லா மருந்துமே ஒரு சேமாக தான் இருந்து கலரு. ஓகே. விட்ட பிறகு தான் அதில் உள்ள இது தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நான் வேறு மருந்தே யூஸ் பண்ணல, கடைக்கு மருந்தே வாங்கியது இல்லை. அதுலேருந்து நீ பூராவே டாக்டர் சைடில் ஆமாம். கடையில் போனேன்னா உரம் மாத்திரம் தான் வாங்க, காம்ப்ளெக்ஸ் வர அந்த மாதிரி உரம் தான் வாங்க, வேறு மருந்து ஐட்டம் வாங்கவே போக மாட்டேன். ஓகே, நம்ம எல்லாமே திருப்தியாக இருக்கு. ஆமாம், தேங்க்யூ. நான் வேறு உரம் வச்சட்டா கூட அந்த மருந்தை வாங்கி ஊற்றியதில் போதும் அப்படி இருக்கு. தேங்க்யூ.